ஹாய்ங்க. வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மினி விளாக் ட்ரை பண்ணியிருக்கேங்க. என்னடா இது 2 பேர் நடந்து போகிறாங்க பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு போகிறது வந்து என் பொண்ணுங்க, 2வது போகிறது என் பையங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறாங்கங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிட்டோன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவனுக்கு டீ, காஃபி, ஒரு நாள் டீ இல்லைனா ஒரு நாள் காஃபி இல்லை பூஸ்ட் இருக்குங்க. அது மாதிரி எதனா ஒரு போட்டு கொடுப்பேங்க. நானும் என் பையன், என் பொண்ணுக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துருவேன். 3 பேர் உக்காந்து குடிப்போங்க. குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, என் பையன் அவங்க ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயமும் பேசுவாங்க. அவங்க மிஸ் எது சொன்னாங்க, முந்தின நாள் ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காளாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவான். அப்புறம் மறுநாள் என்ன ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி காட்டுவான். அப்புறம் காஃபிலாம் குடித்து முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா, நைட்டு பொங்கலுக்கு வந்து நான் வந்து அரிசி ஊற வைக்கிறேங்க. அரிசி சிறுபருப்பு 2மே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 5 மணிக்கு ஊற வைக்கிறேன். இது ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, டைம் ஒரு 5 மணி ஆகுதுங்க. ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்க, போயிட்டு வெளியெல்லாம் பெருக்கிட்டு, வீடெல்லாம் பெருக்கிட்டு, முகம் கை கால்லாம் கழுவிட்டு, என் பசங்களையும் நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு, முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே நான் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெத்தலை தீபம் போடுவாங்க. ஒரு கையில் கேமரா இருக்குங்க, ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் வந்து உங்களுக்கு நான் இது எடுத்துகிட்ருக்கேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, என்னால் மஞ்சள் குங்குமம் வைக்க முடியாதனால மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை ரூம் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணுறதாங்க அடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாமி படத்துக்கு எல்லாமே பூ வைக்கிறேங்க. இப்போ நான் பூ பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ தாங்க நல்லா பளிச்சுன்னு எடுத்து காட்டுது பூஜை ரூமுக்கு. காமாட்சி அம்மனுக்கு, முருகருக்கு எல்லாத்துக்குமே அழகாக பூ வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அன்றைக்கி நான். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரையில் தாங்க வந்து முருகருக்கு வெத்தலை தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரை பார்த்தீங்கன்னா 8 to 9 தாங்க. நைட்டு 8 to 9, மதியானம் 1 to 2, காலையில் வந்து 6 to 7ங்க. ஆனால் அந்த சுக்கிர ஓரையில் எதுலையுமே நான் போட மாட்டேங்க. கரெக்டாக ஒரு 6 மணிக்கு போட்டுருவேங்க. 6 மணிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட ரொம்ப இருட்டாயிடுங்க. வெளியெல்லாம் போயிட்டு கற்பூரம் காட்ட முடியாது, விளக்கேற்ற முடியாதுன்னு சொல்கிறதுனால 6 மணிக்கு முன்னாடியே போட்டு நான் வந்து கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வெத்தலை தீபம் போடுற மாதிரி நான் வச்சுப்பேங்க. இந்த கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லைங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் அழகாக பூ வச்சுட்டேங்க நான். இந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் சாமி கும்பிட்றப்ப படைச்சதுங்க. அது இன்னும் எடுக்கவே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு தண்ணிலாம் மாற்றணுங்க. எல்லாத்துக்கும் பூ வச்சிட்ருக்கேன்னா, ஐயோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என் பொண்ணு ஒரு பக்கம், என் பையன் ஒரு பக்கம். முடியலைங்க. சரி எதுனா ஒன்று எடுத்து நம்ம போடலாம். எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுன்னு. அதனால தாங்க அப்படி எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ எடுத்தேன். உள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து வாசலில் வந்து விளக்கு வச்சுட்டேங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து தாங்க உள்ளே வந்து நம்ம விளக்கேற்றிட்டு போனோம். நிலவாசலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலைவாசலில் வந்து நம்ம குலதெய்வம் வந்து குடியிருக்குன்னு சொல்லுவாங்கங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் டெய்லியும் உங்களால் ஏற்ற முடியலனா கூட சரிங்க, செவ்வாய் வெள்ளி 2 நாளில் ஏற்றுங்க. விளக்கேற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 ஊதுவத்தி எப்பயுமேங்க ஊதுவத்தி ஏற்றி 2 வச்சுருவேன் நான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஊதுவத்தி அந்த வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுங்க. நான் விளக்கேற்றலாம் கூட சரிங்க, ஃப்ரெஷ்ஷாக இந்த போர்ட்டிக்கோலாம் கழுவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுருவேங்க நான். அப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா கூட சரிங்க, 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுருவேன் நான். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இதுக்கடுத்து உள்ள தாங்க போய் நான் விளக்கேற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு உருளி வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த உருளி எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டேங்க. நல்ல வேளை என் பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ணலை. அதையே துருன்னு பார்த்துருந்தாங்க, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் விளக்கு ஏற்றிட்டேங்க. ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் தாங்க நான் உங்களுக்கு வந்து விளக்கு ஒரு ஃபோனில் எடுத்து கீழே வச்சுட்டேங்க. விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் தான் காமிச்சிருக்கேன் நான். விளக்கு ஏற்றிட்டு இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா குபேர விளக்குங்க. 3 விளக்கு நான் மொத்தம் 5 விளக்கு ஏற்றுவேங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 விளக்கு, வெளியே 2 விளக்கு. இது அந்த இது பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாதாம் தாங்க வச்சுருக்கேன். அப்புறம் டெய்லியுமே தண்ணி மாற்றிடணுங்க நம்ம பூஜை ரூமில். விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் ஊதுவத்தியெல்லாம் காமிச்சிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு டின்னர் தாங்க செய்ய வந்துட்டேன். ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற வச்சுட்டு போனேன்லங்க பொங்கலுக்கு, அது செய்ய வந்துட்டேங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வேன் பொங்கல்லாம்.
அரிசி ஊற வச்சிருந்தேன்லங்க, அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு விசில் வச்சுட்டு, பொங்கலுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். டக்கு டக்கு டக்குன்னு செய்யணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என் பசங்களுக்கு ஊட்டணும், என் பொண்ணுக்கு ஊட்டணும், என் பையனுக்கு ஊட்டணும். அப்புறம் சாமான்லாம் இருக்கும், அதெல்லாம் துலக்கணும்லங்க. கரெக்டாக நான் வந்து ஒரு 7 மணிக்கே நாங்கள் சாப்பிட்ருவோங்க நைட்டில். பொங்கலே செஞ்சு முடிச்சுட்டேங்க. பொங்கல் பாருங்கள் சூடாக எடுத்து பரிமாறிட்டுருக்கேன். என் பையனுக்கு ஊட்டுறதுக்காக தாங்க எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.